இறைவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் குரு தேவை? நம்ம சின்ன பிள்ளையில அப்பா கையை பிடிச்சிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு நடப்போம். அப்போ நமக்குள்ளே பயம் இருக்குமான்னு சொல்லுங்கள், இருக்கவே இருக்காது. இதே நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கையை பிடிச்சிட்டு யாரும் நடக்கிறது இல்லை இல்லையா? அப்போது நமக்கு ஒரு குரு இருந்தாங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க, இந்த வழியில் போ, அந்த வழியில் போ, நான் இருக்கேன் உனக்கு பக்கபலமாக அப்படின்னு ஒரு குரு சொன்னாங்கன்னா, நமக்கு அதுக்கப்புறம் பயம் வருமா? நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா? தடைகள் வருமா? வராது. அப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு வேணும். அந்த குருவாக நம்ம யாரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா, முருகப்பெருமான். கந்த குரு கவசம். முருகப்பெருமான் எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடியவர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, குரு பார்வை எந்த கிரகத்து மேலே பட்டாலுமே அந்த கிரகம் நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது அண்ட சராசரங்களையும் ஒரே இதில் சுற்றி வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்போ எல்லாருமே முருகனுக்குள் அடக்கம். அப்போது முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் கந்தகுரு கவசத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த கந்தகுரு கவசத்தில் இருக்கக்கூடிய மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் 9 முறை சொல்லி முருகனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருப்பார். முருகப்பெருமான் குருவாக இருக்கக்கூடிய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், இன்னொன்று குருவாக இருந்து 3 பேருக்குமே அருள் புரியக்கூடியது சுவாமிமலை இல்லையா? அப்போ குருவாக நமக்கு முருகப்பெருமான் இருந்தார் அப்படின்னா எல்லா விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து நமக்கு அழகான ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடியவர். அது என்ன? முருகனுடைய மூல மந்திரம் பார்த்துலாங்களா? கொஞ்சம் எளிமையானது தான், எல்லாருமே சொல்லலாம். ஒரு 2 லைன் தான் வரும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தில் தான் வருது. சரிங்களா? முருகருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நீ குருவாக எனக்கு வரணும்னு கேட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு குருவாக வருவார். இது தினமும் 9 முறை சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க, இல்லை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க. ஆரம்பித்து தினமும் 9 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குருவாக இருந்து அருள் புரிவார். உங்களுக்கு என்ன வேண்டும், எப்போ வேண்டும், எப்படி வேண்டும், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.